அது இனிப்பு பார்த்துறேன். வணக்கம் ரவகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அருமையான ஒரு சமையல் காணொலி ஒன்று தான். சமையல்ன்றதை விட பலகாரம் சொல்லலாம். பலகாரம் இல்லை, பணியாரம். இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம் நாங்கள்? ஒவ்வொரு சீசனுக்கும் வந்து ஒவ்வொரு பழங்கள் வந்து இருக்குது. இப்போ வந்து பழம் சீசன் ஆரம்பிச்சிருக்குது. ஆரம்பம் தானே. சில பழங்கள் சில இது வந்து மரங்கள் வந்து இப்போ நொங்குலையும் இருக்குது, சிலது சீக்காயிடுது. இப்போ வந்து எங்களோட இடங்களில் வந்து பழங்களும் விழ தொடங்கிடுது. அப்போ நாங்கள் ஒவ்வொரு சீசனுக்கும் வந்து பனங்காய் பணியாரம், பனங்காயில் செய்யக்கூடிய சாப்பாடுகள் வந்து செய்து கொள்கிறோம். அது பனங்காய் புட்டுண்டு இப்போ பனங்காய் பணியாரம் தான் நாங்கள் செய்ய போகிறோம். அது மரத்துகள் அப்படியே இப்போ ஒரு காலம் 7 மணி ஆகுதுன்னு வெள்ளனையே வந்து பழங்கள் எடுத்துட வேணும். அப்போ வந்து நாங்கள் போய் பழங்கள் எடுத்து கொண்டு வந்து பனங்காய் பணியாரம் தான் சுட்டு சாப்பிட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா குளக்கட்டு கலங்கியில் நிற்கிறோம். காற்றும் பயங்கரமாக அடிச்சு கொண்டிருக்கு. நாங்கள் இங்கேருந்து எங்கே போகிறோம் என்றால், நான் பிறந்து வளர்ந்த காணி என்று சொல்லியிருப்பேன், அம்மம்மாண்ட காணி. அந்த காணிக்கு தான் போகிறோம். அங்கே தான் நெல் வேலைக்குள்ளே பனம்பழம் விளைவிக்கிட்டு இருக்குது. இப்போ எங்கட வீட்டை இருக்கிற வேலை வந்து இன்னொரு 15-20 நாள் செல்ல மாட்டேன் நினைக்கிறேன் பழத்தோடாங்க. அப்போ நாங்கள் வந்து அப்படியே தொடர்ந்து காணொலியை பார்ப்போமே. உண்மையிலேயே அந்த காணிக்கு போகிறோம்னாலே நல்ல ஒரு சந்தோஷம். சரி வாங்க அப்படியே போய் பார்ப்போம். தொடர்ந்து அப்படியே தண்ணி பாருங்க இப்படி பாயுதாண்டு. குளிக்கிறார்கள் நார்மலாக வந்து இதில் குளிக்கலாம். அந்த வடங்கள் எல்லாம் நல்ல பதிவாக இருக்கும். வடங்களில் கொஞ்சம் பயம். அங்கே வந்து தண்ணிக்குள்ளே எப்போவுமே அவதானமாய் குளிங்க குளிக்கக்குள்ள நாங்கள் வலிக்கிடுவோம். ஓ, அதோட குளமும் இப்போ நாளாந்தம் தண்ணி வத்துற வீதம் வந்து கூடிக்கொண்டு போகுது. மீன் பிடிக்கணும் தானே. தண்ணி வந்து இப்போ நோமனாக குறைச்சி விட்டுருக்கிறோம். ஏனென்றால் வெள்ளாண்மையெல்லாம் ஓரளவு அந்த கதிராக்கி பழுக்கிற கட்டத்துக்கு வந்துடுது. அதில் வந்து தண்ணி குறைச்சி விட்டுருக்கணும். இதில் பாருங்க கச்சான் போட்டிருக்கோம், அப்படி வடிவாக இருக்குண்டு. அதோட வாய்க்காலெல்லாம் கட்டி நல்ல நீட்டாக இருக்குது. இது வந்து முத்தையங்கட்டுன்ற வலதுகிற பக்கம் தண்ணி எப்படி வாங்கிட்டு கமுவன் தோட்டம் சும்மா நெல் வயலோட இருக்கு. அந்த மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் காலம் போக எங்களோட கமுவலும் இப்படி வளர்ந்து வந்துடும். அப்படியே பார்த்தீங்களோண்டால் காணி அடிக்கி வந்தாச்சு. இந்த ஒழுங்கா நேர பார்த்தீங்களோண்டால் புனித பூமி ஒழுங்குன்னு சொல்கிறது எல்லாருக்குமே தெரியும். புனித பூமி சிறுவர் இல்லம் ஒன்று இருந்தது. அந்த இல்லத்துக்குரிய ஒழுங்கா தான் இது. வாய்க்கால் எப்படி தண்ணி வாங்கி வந்து பார்த்தீங்களோ. போ நடவும் இங்கே இருக்காதபடியே அந்த இலச்சருகுகள் அதுகள் எல்லாமே கொட்டுப்பட்டு இருக்கு. அப்படி கிடக்குன்னு பார்த்தீங்களா வீடு. முதல்வருக்கா வந்து சூப்பராக வாக்கினாங்க. சில நாள் ஆகிட்டு கூடுதலாக தகரம் போட்டால் தானே. மற்ற பின்னுக்கு சீட்டு இருந்தால் எல்லாம் குரங்கு ஆக்கள் நிற்கிற குறைவு. குரங்கு வந்து சரியான மோசம். மாட்டு பிள்ளையார் விரல்றாண்டா பயப்படுறார். இப்போ நாங்கள் அந்த பனி அடிக்கு தான் போகணும். அதெல்லாம் விழுகுது கூடுதலாக. அப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. இதுவும் வந்து எங்கட வயல் தான். ஆனால் நல்ல வெள்ளைக்குளமான்மா அதில் காய் கேட்க இவ்வளோ காய்க்குமே. ஓ, இதெல்லாம் பெரிய பெரிய மாமரங்கள் பாருங்க. அந்த காலத்து நான் நினைக்கிறேன் அம்மம்மா சின்னனா இருக்கக்குள்ள வச்ச மரங்கள் இதெல்லாம். எல்லாம் 100 வருஷம் இல்லை, அதுக்கு கூட. ஏன்னா அம்மம்மாவே இறக்கைக்குள்ள 70-80 வயசு, 73-75 வயசு ஆயிடுச்சு. அப்பா அடியலை பார்க்க தெரியுது. ஓ, அதோட வட்டியும் விட்டது இல்லை முதல்ல. இந்த இதை மாதிரி 4-5 மாமரம் நின்றது கூடுதலாக தரிச்சாச்சு. அதோட நல்ல குட்டங்கத்தொல்ல போமோ பனம்பழத்துக்கு என்ன மாமரங்களை வச்சே இந்த பயன்பெற இல்லாத குரங்குகள் விடாது. ஆக்களும் இல்லை. ஆக்கள் இருந்தே நாங்கள் காப்பாற்றி எடுக்க எல்லாமே இருக்கு. மாங்காயில் பாட்டா விஞ்சலை கலட்டி போட்டு போவோமே. ஓ, என்ன தம்பி வரம்பால நடந்து போவீங்களோ இல்லை இதில் நிற்கிறீங்களோ? இப்போ எடுத்துக்கொண்டு வரோம். ஆ பாருங்களா, இப்போதான் கதிராக்கி இருக்குதுண்ணே. இங்கே இதெல்லாம் அப்படியே கடை நெல் தான். இதெல்லாம் இங்கே குடலை வருது பாருங்க. குடல் ஏண்டா கதிர் வருது.
ஓ சாமி. இந்த இடம் தான் தம்பி அப்பா பிறந்து வளர்ந்த இடம். அப்போ சின்னலேருந்து அந்த நர்சரி கண்ட நேசரி ஒன்று இருந்ததல்லோ, அந்த அது அப்பா படித்தது. ஸ்கூல் இஞ்சா ஸ்கூலில் கொஞ்சம் தூரம் போவோம். இஞ்சால வேலை செய்கிற பக்கம் சி என்னதுல இல்லை பாதை இருக்குது, அது வாய்க்காலை விட பாதையும் இருக்குது. பனைமரத்துக்கு கிட்ட வரவே நல்ல வாசமாக இருக்குது. ஏன்னா பனம்பழம் கிடக்கு கிடக்கு போடாது. ஓ அதை விட பனியாரம் செய்ய போகிறோம்னு சொல்லிட்டான், பனம்பழம் இருக்குதான்னு பார்க்கணும். இந்த உளுந்து கிடக்குது 5-10 நாளைக்கு முதல். இதில் நாள்பட்ட பிணங்காயெல்லாம் கிடக்கு. இதில் காரணம் இந்த பிணங்காயெல்லாம் விழுந்து நாள் சென்றுட்டு இதெல்லாம் கூடாது. இங்கே வாங்க, இதுக்குள்ளே கிடக்கும் போல். அங்கே ஒரு நெல் வேலுக்கு ஒன்று கூட தெரியுது. இந்த ஒன்று கிடக்கு புதுசாக பழம். இஞ்சாலையும் விழுந்துருக்கு. என்ன புதுசாக பழசோ தெரியா பாருங்க. ஊனை பார்த்தா தெரியும். இது புதுசு மாதிரி தான் கிடக்கு. புது பழங்க மாதிரி தெரியுது. இல்லை இது கூடாது. இங்கே பண்டு வந்துச்சு. இதுதான் பிரச்சனை. இது பனங்காய் வந்து உடனே ஃபுல்லாக எடுத்துருவோம். இந்த மூளை பார்க்க தெரியும் எங்களுக்கு. பாருங்க, ஒன்றாலும் கிடக்கணும். இல்லை இதுவும் கூடாது. நிறையவே இல்லை, கொஞ்சம் கூடாது. பழம் நல்லது. விழுந்தோட நடுக்காடிக்கு வண்டுகள் வந்துடும். அதுக்கு தான் பார்த்து கொடுக்கணும். இந்த மூள் பார்க்க தெரியும் ஓரளவுக்கு. இது நல்லது. நான் சந்தேகத்தில் பிரிச்சுன்னு தான் பார்க்குறேன். என்கிட்ட கூடாத மினக்கட்டை எடுத்துக்கொண்டு போயிடலாதில்ல. அதுதான் இது நல்லது. பாப்போம். வேறையும் இன்னும் ஒரு 2 பனம்பழம் இருந்தால் காணும். இன்னும் 2? ஓ ஒன்று பெரிய அதிர்ஷ்டத்தில் கிடச்சிருக்கு போல. பார்ப்போம். இந்த பெரிய பனம்பழம் கிடக்கு அடியில் நிற்க தலையில் கிளையில் விழுது. சொல்லிக்கொண்டு இல்லை, காற்றுக்கு பழம் விழுந்துடும். ஆனால் கூடுதலாக விடியப்பழங்கள்லாம் விழுகிறதே இருந்தாலும் பாப்போம். இது ஒன்று இருக்கட்டுக்கு. இஞ்சாலையும் கிடக்குது. பாருங்க, அது நல்ல பழமா இருக்கு. நல்ல பழம் பிரித்து காட்டுறேன் பாருங்க. மற்றது ஒரு இடமும் இந்த வெடிப்பு இல்லை, மூணும் கலர். நல்ல பழம். இது நல்ல பழம். இந்த மூணுகள் வெடிச்சாதான் வண்டுகள் அதுகள் வந்து போகும். இது நல்ல பழம். 2 கிடச்சிட்டா தம்பி. இதுலேயே சரியா நெல்லுங்க. இது கூடாது. என்ன நெல்லுகளுக்குள்ள கிடக்க தெரியாது பாருங்க. மூன்று பனம்பழம் கிடக்குது. நான் காணுமன்றேன், சுஜி இல்லை ரெண்டு தாற்பை திருப்பி நிட்டு போயிடுறேன். என்ன கிடைக்குதோ? கிடைக்கும் பார்த்தீங்க. வயலுக்கு நடுவில் இருக்கிறபடியா பனம்பழம் விழுந்தாலும் வயலுக்குள்ள ஆம்பிளும். காணும் தானே 3 பழம். காணும் 3 பழம் எடுத்தாச்சு. அது காணும் படிவாய் தாராளமாக. இப்போதைக்கு ஆரம்பம் தானே, ஆசைக்கு சுட்டு சாப்பிடலாம். பிறகு அடுத்த கட்டங்களில் பார்ப்போம். அப்போ நாங்களே நீ கொண்டு போவோம்ண்ணா. இதை பனம்பழத்தை கொண்டு எங்கட வீட்டை தான் வச்சு பனங்காய் பணியாரம் சுட போகிறோம். பயல் வரம்பு கவனம், நானே சரக்கு போடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டை வந்துட்டோம். வந்தோடனே காலம சாப்பாடு முதலாவது வந்து பனம்பழத்தில் செய்த பால் லவடி என்று சொல்லுவோம். சில பேர் பால் புட்டுன்னு சொல்லுவினோம். அதை சாப்பிட்டுட்டு அடுத்த கட்டம் பனங்காய் பணியாரம் செய்ய போகிறோம். இதுதான் இதில் ஒரு விஷயம். காலம சாப்பாடு பனம்பழத்தில் பால் லவடி, இனி அடுத்தது வந்து பனங்காய் பணியாரம். இப்போ பார்த்தீங்கண்டா
பெனங்காயில் நாங்கள் களி தான் எடுக்க போகிறோம். முதல் வந்து பெனங்காய் அப்படியே வந்து கழுவி எடுக்க போகிறோம். பாய்க்காரில் போட்டு கழுவி கொண்டு வந்துக்கலாம். நாங்கள் நல்ல தண்ணியில் இருக்க கழுவ தண்ணி வேணும். இப்போ வந்து கழுவி எடுத்த பெனங்காய் மூளை வந்து உடைச்சி எடுப்பேன். இந்த மூணு கலராமே இருக்குது சார். எப்படி இருக்குன்னு பாருங்க. வந்து ஒன்றொண்டா பிரித்து எடுத்துட்டு தோடுகளை வந்து உரிச்சு எடுப்போம். இந்த பெனங்காய் பணியாரம் செய்கிறதுக்கு வந்து சுட்டு போட்டும் செய்து கொள்ளலாம். அப்படியே முழுசாக வச்சு சுட்டு கொள்வது. சுடைக்க வந்து அந்த அந்த கயர் இருக்குல்ல சாதுவன கயர் வந்து அப்படியே நூறாச்சு வரும். தனெல்லாம் விட்டு சுட வேணும். இன்னொன்று காய்ச்சி போட்டும் நாங்கள் செய்து கொள்ளலாம். இப்போ நாங்கள் வந்து களி எடுத்து காய்ச்சி போட்டு தான் இந்த பெனங்காய் பணியாரம் செய்து கொள்ள போகிறோம். சுட்டு போட்டு சாப்பிடலாம். பெனங்காய் கண்டு பல வரலாறுகள் இருக்குது. ஆனால் சும்மாவே சுடாமலுக்கே சாப்பிடும். பச்சையாகவே சில பேர் சாப்பிடுவோம். இப்போ வந்து சரியாகவே குறைஞ்சிட்டு இந்த பெனங்காய் சாப்பிட்றதெல்லாம் குறைஞ்சிட்டு தானே. இதான் பெனங்க விதை இருக்குது. இருக்கு 3 ஒரு பழத்தில் பாருங்க 3 விதை இருக்குது. சிலது தனியாக 4 விதை இருக்கிற பெனங்காயும் இருக்குது. புதுல அன்னைக்கு அந்த பெனம் கொண்டே இருக்குது எல்லோ அதில் தான் பெனங்கிழங்கு வரும். அது வச்சா பெனமரம் வரும். படலியா வந்து பெரிய பெனமரமாக வரும். இப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே மேல் தோலை வந்து அப்படி உரிச்சு எடுக்க வேண்டியா. இனி வந்து இப்படியே இதில் பிணைஞ்சு களி எடுக்க வேணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டுக்கு முதல்ல எல்லா பெனம் இந்த கொட்டையிலேருந்து நாங்கள் தோல்களை உரிச்சு எடுப்போம் வேணாம். இப்போ பார்த்தீங்கன்னா தோலெல்லாம் நாங்கள் உரிச்சு எடுத்துட்டோம். இப்போ ஒவ்வொரு பெனம் விதையாக எடுத்து அப்படியே கொஞ்சம் தண்ணியாக விட்டு முதல் வந்து அப்படியே பிணைஞ்சு எடுக்க அப்புறம் முதல் கொஞ்சம் தண்ணி தான் விடணும். எனக்கு விடக்கூடாது. இவ்வளோ தண்ணியுமே காணும். இப்போ என்ன செய்ய வேணும்னா அப்படி பிணைஞ்சு எடுக்க வேணும். சில பேர் வந்து கரண்டியாலையும் வலிச்சு எடுத்துக்கொள்றது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல திக்காக வந்து நாங்கள் பனங்களி எடுத்துட்டோம். பனம் விதையில் இருக்குது நிறையவே களி எடுத்துட்டோம். ஆனால் இன்னும் அதை பிணைஞ்சு எடுக்கலாம். ஆனால் அது காணும் எங்களுக்கு களி ஏன்னா வந்து வடித்து தான் எடுக்க போகிறோம். ஏன்னு சொல்லிச்சுன்னா சின்ன இந்த தும்புகள் இதுகள் எல்லாம் இருக்கும். அதனால் வந்து கையால் வடித்து எடுக்கலாம். அப்படி வடியால் தான் வடித்து எடுக்க வேணும். பாருங்கள் இவ்வளோ திக்காக இருக்குதுன்றது வந்து தெரியும் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தான் வடியுது. அப்படியே கொஞ்சமாக தான் வடித்து எடுப்போம். சரியான திக்காக இருக்கிறபடியா இப்படி கையால் நாங்கள் அப்படியே தேய்ச்சி விட கொஞ்சம் கொஞ்சமாக தான் படித்து கொடுக்கணும். கட்டாயம் படித்து தான் எடுக்க வேணும். ஏன்டா கையில் அப்படி தும்புகள் வருகுது பாருங்க. அப்படியே வடிச்சு எடுத்துக்கொள்வோம் என்ன. பார்த்தீங்கன்னா நல்லாவே வடிச்சு எடுத்துட்டேன். எவ்வளோ தும்பும் இருக்குது வந்துருக்கும். வடிவாக படித்து எடுத்துட்டோம். இனி வந்து இந்த களியை வந்து காய்ச்சி தான் எடுக்க போகிறோம். எப்படி நல்ல ஒரு மஞ்சள் நிறமாக இப்படி இருக்குதுன்னு நல்ல வாசம் வருது. இப்போ மாடுகள் எல்லாம் போனால் சரி பனம்பழமெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவீங்க. இனி நாங்கள் அடுப்பு மூட்டி காய்ச்ச தொடங்குவோம் என்ன. அடுப்பு வந்து இப்போ பயங்கரமாக தெரியுது காற்றுக்கு இப்போ என்ன தான் பெருகுது. இந்த சட்டிக்காய் வந்து நாங்கள் பனங்களி காய்ச்சி எடுக்க போகிறோம். இப்போ களியை விட்டு கொள்ளுவோம். அந்த பினாட்டு நீளமாக இருக்க எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கு. இனி வந்து இப்படியே காய்ச்ச தொடங்குவோம். இதுக்கு என்ன செய்ய போகிறோமாண்டா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பை அப்படியே நாங்கள் சேர்த்துக்கொள்ளுவோம். இனி வந்து இப்படியே காய்ச்ச தொடங்கினா சரி அப்படி பொங்கி நுரைச்சி கொண்டு வரும்.
அந்த சில பெனங்காயில் வந்து கயர்த்தன்மை இருக்கும். இந்த கயர்த்தன்மை கூட இருக்கிறது வந்து அந்த நுரை வந்து கூடுதலாக வரும். கயர் இல்லாட்டிக்கு கயர்த்தன்மை குறைவாக இருக்கிற பெனங்காய்னா பெருசாக நுரை வராதுங்களுக்கு. மற்ற ஒவ்வொரு மரம்பழம் ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு மாதிரியோ இப்போ நார்மலாக மாம்பழங்கள் லோபர் இனங்கள் இருக்கிற மாதிரி சில பெனங்காய் நல்ல மஞ்சள் நிறமாகவே இருக்கும் வலித்தோல். மற்றது சிலது நல்ல களித்தன்மையாக இருக்குது, சிலது களி இல்லாமல் இருக்குது, சிலது அந்த காரல் பெனங்காய்னு சொல்லுவோம், அப்படி எல்லாம் இருக்குது. அது களியை பார்த்து நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம் இது நல்ல பெனங்காயா இல்லையாண்டு. இது உண்மையிலுமே நல்ல பெனங்காய். இந்த பெனங்காய் இதில் வந்து அந்த நுரைக்கிற தன்மை குறைவாக தான் இருக்கும். ஆனால் நல்லா களி காய்ச்சிப்பட வேணும். அப்படியே களி பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு காய்ச்சி போட்டு கொண்டிருக்குது. எங்களுக்கு பெரிய அளவில் நுரை வரவே இல்லை. ஆனால் வாசம் வேண்டாம் அப்படி சொல்கிறது, அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கு. என்ன அப்படி அள்ளி குடிக்க வேணும் போல, அவ்வளோ ஒரு நல்ல ஒரு வாசமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் காய்ச்சி படட்டுக்கு. ஆனால் இது கயர்த்தன்மை இல்லை இந்த பெனங்காய். இல்லாடி அப்படியே நுட்டாச்சு கொண்டு வந்து வெள்ளையா நுரை வரும். அப்படி நுரை வரே இல்லை. இவ்வளோ நேரத்துக்கு நல்லா கொதிச்சிட்டுது. இன்னும் கொஞ்சம் காய்ச்சி பட்டுதுண்டா. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா களி எங்களுக்கு நல்லாவே காய்ச்சி பட்டுட்டுது. இனி ஆகக்கூட அடி பெரிஞ்சாலும் அப்படியே கீழே அடி பிடிச்சி கொண்டு வந்து சரியான தடிப்பான களி இல்லை. அது வந்து நாங்கள் இறக்கி கொஞ்சம் மாற விடுவோம். ஆறட்டுது எங்களுக்கு. ஏன்னா சுட சுட விட்டா மாவு வந்து எங்களுக்கு அவிஞ்சு போயிடும். அதனால் வந்து கொஞ்சம் ஆற விட்டு தான் விடுவோம். களி பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஆறிட்டுது. நாங்கள் வந்து பச்சை கோதுமை மாவு தான் எடுத்துருக்கிறோம். இந்த கோதுமை மாவு வந்து நல்ல வடிவாக அரிச்சு எடுத்து வச்சுருக்கிறோம். இந்த பேணியால் வந்து அரை பேணி அளவில் நாங்கள் சீனி சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ களியிலே வந்து இனிப்பு இருக்கല്ലോ, இப்போ வந்து அரைவாசி அளவு போட்டால் காணும். சீனியை நல்லா கலந்து விட்டுட்டோம். களிக்கு வந்து உப்பு சேர்த்துருக்கிறபடியாக மாவை நாங்கள் சேர்க்க தேவையில்லை. இப்போ அளவளவாக களியை விட்டு நாங்கள் குழச்சி எடுத்துக்கொள்ளுவோம். களி கூடினாலும் பிரச்சனை, மா கூடினாலும் பிரச்சனை. இப்போ அளவாக நாங்கள் களியை விட்டு பார்த்தா தான் தெரியும் எங்களுக்கு. கையாலேயே குழச்சி எடுத்துக்கொள்வோம். ஆறிட்டு தானே ஆக இப்போ சுட சுட இந்த மாவுக்கு விட்டிங்கன்னா மாவு வந்து அவிஞ்சிடும். அப்போ இந்த பெனங்காய் பணியாரம் வந்து சாஃப்டாக இருக்காது. கொஞ்சம் மாற விட்டுட்டு விட்டால் தான் எங்களுக்கு இந்த பலகாரம் வந்து நல்ல சாஃப்டாக வரும். ஆனால் பெனங்காய் பணியாரம் ஒன்று தான் சொல்லிக்கொள்கிறது. என்ன காணாது களி சேர்த்துக்கொள்வோம். ஆனால் காய்ச்சின களி சரியா அளவுக்கு வேற போடக்கூடாது. அளவுக்கு வந்தால் பிரச்சனை சொல்லி களி காணாம வந்தால் அப்புறம் என்ன செய்யறது, தண்ணியை தான் மட்டும் குழைக்கோடும் கணக்காக வேற போகும். கடை களி இருக்க பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சரியான அளவாகவே வந்துட்டு இந்த களியே. சட்டிக்கே களி இல்லை, அப்படியே வலிச்சு தானே எடுத்தேன் நான் பாருங்க. ஃபுல்லாகவே அப்படியே எடுத்தேன். ஆனால் கணக்காக வந்துட்டு இந்த பலகாரம் வந்து நாங்கள் இப்படி எடுத்து இப்படி புளிஞ்சு போடக்கூடிய பருவத்தில் நீங்கள் குழச்சி எடுத்தா சரி. அப்படியே நல்ல வடிவாக நாங்கள் குழச்சி எடுத்துட்டோம். இப்போ என்ன செய்ய போகிறோம்டா, அடுப்பு எரிஞ்சு கொண்டு தான் இருக்குது. எண்ணெயை கொதிக்க வைப்போம். எண்ணெய் வந்து கொதிச்சிட்டுது. பார்த்தீங்கன்னா நாங்கள் பெனங்காய் பணியாரம் சுட தொடங்குவோம். பெனங்காய் பணியாரத்துக்கு ஒரு சின்ன வால் வரும். என்ன வால் ஒன்று வரும். வால் வராட்டி பெனங்காய் பணியாரம் இல்லை. உருண்டையாக வந்தால் பெனங்காய் பணியாரத்துக்கு அந்த பெனங்காய் பணியாரம் பண்ணுறதுக்கு அர்த்தம் இல்லை. வேணும்னா நீங்கள் எங்கே எம்பரியா இருக்குன்னு சாப்பிட்டு பாருங்க, அந்த வால் இல்லாட்டி அதில் ஒரு பெனங்காய் பணியாரம் பண்ணுறதுல ஒரு திருப்தி இருக்காது. அதுக்கு வந்து பைத்தம் பணியாரமாக போகும். வால் இல்லாமல் வால் வரணும். அப்படி பொங்கி கொண்டு வருது பாருங்க. அதாவது பெனங்காய் பணியாரம் அதெல்லாம் உண்மையிலேயே ஒரு பாரம்பரியமான ஒரு பணியாரம். பலகாரம் சொன்னால் அது இல்லை, பணியாரம். இந்த அங்கே குந்துங்க அப்போ வந்து அந்த பக்கம் வெக்கி அடிக்குதா? வெக்கி அடிக்கல, நான் போட்டு முடிகிற கடையில் மற்றவளம் பிராட்டி விடுறதா? ஆனால் பாருங்க ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அந்த மாதிரி இருக்கு. பிடிக்க வரலனாக்கா ஒரு பிள்ளைண்டியோட அடிக்கணும்னு சொல்லியது. ஏன்னாண்டா ஏன் சொல்லுங்க அப்போ எண்ணெய் தன்மை இல்லாமல் ஒரு நாங்கள் இப்படி ஒரு இதுக்குள்ளே போட்டுட்டோம்டா. ஆனால் இது உண்மையாக நீத்து பட்டிக்காம போடுறது எங்கள்கிட்ட இப்போ இதுதான் கிடந்தது வடி. நீத்து பட்டிக்க போட்டானா அந்த எண்ணெயெல்லாம் படிஞ்சு நீட்டாக இருக்கும். பொழுதோட சுட்டு வச்சுட்டு பிடிக்க பிள்ளைண்டியோட சாப்பிட்டா அது ஒரு சொல்ல வார்த்தை இல்லை.
நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. ம் கை கழுவி நான் இல்லை தண்ணி பறக்க அப்படி வடிக்குது. பார்த்தீங்கன்னா முதல் தரம் போட்ட பனங்காய் பணியாரம் எல்லாம் அப்படியே நல்லா சுடுபட்டு கொண்டு வந்துட்டு அப்படி பொன்னிறமாக வந்துட்டு தானே எண்ணெயை வடித்து போட்டு இறக்கும். எப்படி ஊதி வந்திருக்குன்னு பாருங்க. நான் நினைச்சேன் பெருசு பெருசாக தான் நீங்கள் இல்லை சின்ன சின்ன நான் தான் போட்டேன். சுட்டுருக்குறீங்க. நல்லா ஊதி வந்துட்டு இனி ஆறா கொஞ்சம் அப்படியே தான் வரும். பனங்காய் பணியாரம் விருப்பமானாக்கெல்லாம் மறக்காமல் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதுதானே பக்கத்தில் இருந்தால் சாப்பிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி எண்ணெயை நல்லா வடிய விட்டு இன்னொரு பாத்திரத்துக்கு எடுத்துட்டோம்னாங்க. இன்னும் கொஞ்சம் இருக்குது, இன்னொருக்கா போட இருக்குது. சுட்டு முடியுதேண்ணா. ஓ பாருங்க இப்படி இருக்குது. ஆளும் வந்து சுட சுட 2-3 எடுத்து சாப்பிட்டார். சுட சுட சாப்பிடக்கூடாது சாப்பிட்டார். இனிப்பு பார்த்தனான்னு கணக்கு சாப்பிட இல்லை. இனிப்பு காணுமா? ஓ என்ன பழத்துலேயும் இனிப்பு இருக்கிறபடியே குறைச்சி தான் போட்டுனாங்க. இப்போ துண்டரை வந்து இனிப்பே இல்லாமல் சாப்பிட போகிறோன்னு சொல்லி சொன்னால் இப்போ நம்மளால் இப்போ சுகர்காரர் எல்லாம் வந்து இப்போ இனிப்பை விரும்பாமல் தனியாக களியிலேயே வந்து அப்படியே செய்து கொள்ளலாம். ஓ மேடம். இதையும் வந்து அப்படியே நாங்கள் சுட்டு எடுத்துக்கொள்வோம் மேண்ணா. ஓ இப்போ வந்து பனங்காய் பணியாரம் எல்லாம் சுட்டு எடுத்தாச்சுண்ணா. அப்போ நாங்கள் வந்து சொன்ன மாதிரி இப்போ சாப்பிட இல்லை, விடியத்தான் சாப்பிட போகிறோம். ஓ விடியான வீடியோ காட்டா கிடைக்குமோ தெரியாதோ 1-2 சாப்பிட்டு பார்த்துட்டோம். நீங்கள் 1 சாப்பிட்டு காட்டுங்க. நான் தான் சாப்பிடல. நல்லா 2 சின்ன பிள்ளைகள் கூட்டின வீட்டில் சொல்லி கொண்டு இல்லையாண்ணா. அது நாங்களாக இருந்தாலும் முதல் தெரியும் தானே. சுட்டு வச்சு பானைக்கா மூடினா அதை சாப்பிட்டு முடிக்காம நித்திர வராது எங்களுக்கு. எப்படி நல்லா சாப்பிட்டாரு. சரி எனக்கு ஒன்று தாங்க. 2 பேர் தொண்டிஞ்சு இயலாது. ஆர்ணவாதாரன் சுடுதா அந்த மாதிரி தான் இருக்குது. அப்படி இனிப்பு நல்லா கணக்காக இருக்கு. இனிப்பு சூப்பராக இருக்கும். இந்த வருஷத்துக்கான பனங்காய் பணியாரம் சுட்டு எடுத்தாச்சு. அதுவும் ஒரு பலரும் வந்து சாப்பிட்டும் விட்டாச்சு. கட்டாயம் வந்து உங்களுக்கு வந்து பனங்காய் கிடைக்குமா இருந்தால் நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்க. மற்ற இப்போ பனங்களி வந்து போத்திலே மருதுணும். போத்திலே மருதாமன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். நாங்கள் ஒரு நாள் மதுகள் பார்க்க இல்லாத உடனே ஆனால் களி எடுத்து சுடுறதுலேயும் அந்த போத்தில் களியிலையும் எதுவும் வித்தியாசம் இருக்குமோ எனக்கு தெரியல. அதுதான் ஆனால் உண்மையிலுமே இப்படி பனங்காய் கிடைச்சா ஈஸியாக செய்து கொள்ளலாம். பனங்காய் பணியாரம்லாம் நிறைய பொருள்லாம் தேவையே இல்லை, உடனே செய்து சாப்பிட்டு கொள்ளலாம். அப்போ இந்த காணொலியை வந்து இதோட வந்து முடிச்சு கொள்வோம் மேனா. ஓ இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறேன். நன்றி வணக்கம்.